சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. தேர்தல் நெருங்குவதால் 20 லட்சம் மாணவர்களுக்கான விலையில்லா லேப்டாப்கள் கொள்முதல் செய்ய திமுக அரசு டெண்டர் கோரியுள்ளதாக பாஜக மாநில செயலாளர் SD சூர்யா குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் 2011ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவால் கொண்டுவரப்பட்டது. 2019ஆம் ஆண்டு வரை செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டமானது கொரோனா பெருந்தொற்று, தொழில் முடக்கம் போன்றவை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்தால் 2021இல் ஆட்சிக்கு வந்த திமுக அரசு இந்த திட்டத்தை முடக்கியது. அதற்கு நிதி நிலை காரணமாக திமுக அரசு சொல்லி வந்தது. நிதிநிலையை சரியானதும் லேப்டாப் வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார் என SD சூர்யா தெரிவித்தார். மேலும் 2021 தேர்தலில் திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எண் 163 படி மாணவர்களுக்கு இணைய வசதியுடன் கூடிய டேப்லெட் வழங்கப்படும் என திமுக அரசு அறிவித்தது. ஆனால் இது குறித்து 4 ஆண்டுகளாக முதல்வர் ஸ்டாலின் மௌனம் காத்து வந்தார். இந்நிலையில் 2025-26 கல்வியாண்டில் மீண்டும் தேர்தல் வருவதால் மாணவர்கள் மற்றும் வாக்காளர்களின் மனதில் இடம் பிடிக்க விடலாம் என்று நம்பாசையில் விலையில்லா லேப்டாப் திட்டத்தை திமுக அரசு மீண்டும் அறிவித்துள்ளது. அதற்காக அவசர டெண்டரும் கோரப்பட்டுள்ளது. தேர்தல் நெருங்குவதால் மாணவர்கள் மீது திமுகவுக்கு திடீர் பாசம் வந்துவிட்டது என SD சூர்யா குற்றம் சாட்டினார். கல்வியாண்டு தொடங்குவதற்கு சில நாட்களே இருக்கும்போது டெண்டர் விட்டு அது எப்போது கொள்முதல் செய்யப்பட்டு எப்போது மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்று கேள்வி எழுப்பிய SD சூர்யா, வரும் தேர்தலில் முதல் முறை வாக்களிக்கும் வாக்காளர்கள் முதல் மூத்த வாக்காளர்கள் வரை ஸ்டாலின் அரசை ஷட் டவுன் செய்யப்போவது உறுதி என்று கண்டனம் தெரிவித்துள்ளார்.